ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தி ஃபஸ்ட் ஸ்டெப் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அது என்னென்னா இந்த படத்தில் வந்து 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வரதை மட்டும் பார்த்துருங்க. எல்லா எழுத்தும் ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று வரும் இல்லை, அதுவரெல்லாம் வெயிட் பண்ண வேணாம், ஏன்னா காண்டாயிருவீங்க. அப்புறம் என்ன, பேருக்கு ஏற்ற மாதிரியே ஃபேண்டாஸ்டிக்காக இவன் வேறு ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சா இல்லையான்றதை சொல்கிறேன். இந்த படத்தோட கதை 1960s நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதுவும் நம்ம அவெஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வேர்ல்டு கிடையாது, வேற ஒரு வேர்ல்டு, எர்த்து 828. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மட்டும்தான் ஒரே ஒரு சூப்பர் ஹீரோஸ் டீமாகவே இருக்குது. ஸோ உலகமே அவங்கள நம்பி தான் இருக்குது. பல்வேறு சாகசங்கள் பண்ணி பல்வேறு ஆபத்துகள் வந்து உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த டைமிங்கில் திருதுப்புறம் வந்து சில்வர் சஃபர் வந்து என்ட்ரி கொடுத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சாப்பிட்றதுக்கு கேலக்டஸ் வந்து வரப்போகிறான். ஸோ உங்களோட கடைசி நாட்களில் சந்தோஷமாக வாழ்ந்துங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதனால் ஒட்டுமொத்த உலகமே பீதியாகிடுது. ஸோ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மேலே தான் அந்த உலகமே நம்பிக்கை வச்சுருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாங்களா இல்லையா, அந்த கேலக்டஸை எப்படி சமாளித்தாங்க, இது மட்டும் இல்லாமல் ரீட் ரிச்சர்ட்டோட குழந்தைக்குமே ஆபத்து வருது. ஸோ அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றினாங்க, இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு கொஞ்சம் ஆக்ஷன், நிறைய சென்டிமெண்ட்னு கலந்து கட்டி சொல்லியிருக்க படம் தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். இந்த படம் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃப்ரான்சைஸில் வர 3வது ரீபூட்டு. ஃபஸ்ட்டு 2 படம் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த படத்தை வந்து வெளிநாட்டுகளில் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. பட் அது தான் என்னோட பர்சனல் ஃபேவரெட்டு இதை கம்பேர் பண்ணும்போது கூட. பட்டு 2வது வந்து ரீபோர்ட் தான் கர்ண கொடூரமாக இருந்துச்சு, கண்ணில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டராகவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பிரச்சனையை அப்படின்னு சொல்லணும்னா டியூரேஷன் தான். ஏன்னா ரொம்பவே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த படமே ஓடுது. ஸோ அந்த டைமிங்குள்ளே ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் காட்டி முடிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கூட இன்னும் கூட கொஞ்சம் வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஏதோ டாக்குமெண்ட்ரி மாதிரி ஓப்பனிங் சீன்லேயே காட்டி விட்டு போயிடுறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அடுத்து வர அந்த சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கெல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை மட்டும் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸை நல்லா காட்டியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். சும்மா டக்குன்னு காட்டி விட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இந்த படத்தில் சென்டிமெண்ட் ரொம்பவே தூக்கலாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் அந்த 4 கேரக்டருக்குமான இம்பார்ட்டன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு எல்லா கேரக்டருக்கும் கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் மெயின் வந்து ரீட் ரிச்சர்ட் தான். ஸோ அவர் தான் பல்வேறு சம்பவங்களை பண்ணிட்டு போகிறாரு. அறிவுபூர்வமான சம்பவங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு சீன்லாம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் தான் கண்மணியாக வந்து போச்சு. இதுலேயும் நூடுல்ஸ் ஆக்கிடுவாங்களான்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. ஹியூமன் டார்ச்சை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு ப்ளே பாய் தான். இதுலேயுமே ப்ளே பாய் தான் காட்டியிருக்காங்க. பட் அதை அதிகமாக காட்டாமல் இதில் வந்து ஸ்மார்ட்டாகவும் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு சீனெல்லாம் பார்க்கும்போது இன்று முதல் நீ நருட்டோ டார்ச் என்று அழைக்கப்படுவான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டார். ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இன்விசிபிள் கேலை பற்றி சொல்லணும்னா, அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக நிறைய சீன்ஸ் இருக்குது. கடைசியாக ஃபைட் சீக்வன்ஸ்லையுமே பின்னி பாட்டில் எடுத்துருக்காங்க. திங்குமே அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காரு. ரீசெண்டாக வந்த மார்வல் படங்கள் இருக்கிற பிரச்சனையை தான் இந்த படத்தில் இருக்குது. அது என்னென்னா, படுபயங்கரமான வில்லனை கொண்டு வந்து அந்த வில்லனை லெஃப்ட் ஹேண்டில் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் காட்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதே பிரச்சனையை தான் இதுலேயும். ஏன்னா கேலக்டஸை எப்படா காட்ட போகிறீங்கன்ற அந்த க்யூரியாசிட்டி வந்து இதில் இருந்துச்சு. காட்டின விதத்தில் நல்லாவே காட்டியிருக்காங்க. ஆனால் சமாளித்த விதம் வந்து கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சு விட்டாங்களோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து இந்த கேலக்டஸ் கேரக்டர் வந்து அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட்டு தான். ஸோ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமால் அவங்க சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த கேரக்டரை வச்சு அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான மிகப்பெரிய ட்ரைலர் தான் இது அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றது தெரியாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்ல முடியலனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதுவும் மாடல் படங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாதவர்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. ஏன்னா நாங்கள் பார்த்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் தான். ஐநாக்ஸு பிவிஆர் ஐநாக்ஸில் தான் பார்த்தோம் சேலமில். என்னென்னு தெரியல, ஹாலிவுட் படம்னாவே அந்த சின்ன ஸ்க்ரீனில் தான் போட்டு தொலைகிறாங்க. சவுண்டுமே ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா சவுண்டும் கம்மியாக இருக்குது, 3Dயும் சுமாராக இருக்குது, ஸ்க்ரீனும் சின்னதாக இருக்குன்றப்போ கிட்டத்தட்ட எனக்கே லைட்டாக என்னடா இது போர் அடிக்குதோன்ற மாதிரியான ஃபீலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ இந்த படம் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்க்ரீனில் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தேட்டரில் பாருங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.